வணக்கம் தமிழ் மக்களே. சட்டமன்றத்தில் 2026க்கு வணக்கம். அப்புறம் மக்களே, சிந்திக்கணும், சிந்திச்சு ஓட்டு போடணும். சிந்திக்காமல் ஓட்டு போடக்கூடாது. சிந்திச்சு ஓட்டு போட்டால் மனுஷி. அதாவது சிந்திச்சு ஓட்டு போடுறது சிவருமன் இயேசு அல்லாவுக்கு சமம், கடவுளுக்கு சமம். நீங்கள் விழுந்து குடும்பம் பூரா கடவுளுக்கு சமம். ஆனால் சிந்திக்காமல் ஓட்டு போட்டால் அது நாடகம் வேஷம். சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. தீய சக்தின்னு சொல்ல வரேன். தீய சக்தி திமுக. அதுக்கு தான் சிந்திக்கிறதே கிடையாது, அறிவே கிடையாது. அதுக்கு அறிவே இல்லை. தீய சக்திக்கு அறிவு இருக்காது, ஆனால் தூய சக்திக்கு அறிவு இருக்கும். அந்த தூய சக்தி உங்கள் நல்ல எண்ணம், நல்ல நினைப்பு, நல்ல செயல், அதான் கடவுள். அதனால் நம்ம தூய சக்தி வழியிலேயே போவோம், அதிகமாக இருப்போம். தீய சக்தியால் எல்லாம் என்ன செஞ்சு, தீய சக்தி திமுக எல்லாத்தையும் செஞ்சிருச்சு. என்ன தான் செய்யலை, எல்லா பாவம் குற்றம் தவறு தான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. தீய சக்தி பதவி போத ஆணவ போதை. ஆணவ போதைன்னா பாவச் செயல். எது அதை தான் சொல்கிறேன். எனக்கு தூய சக்தி வேலை செய்துவாங்க, அதனால தான் நான் பேசுகிறேன். ஆணவ போதைன்னா பாவச் செயல். உங்களை அழுக வச்சிச்சுல, உங்கள் துன்பப்பட வச்சிச்சு. செவிலியர்கள்லாம் அழுகுறாங்கல்ல, ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் நியூஸை பார்த்துட்டு தான் இருக்கேன். துன்பப்படுறது, அழுகிறது, வேதனை, வலி, வறுமை, பஞ்சம், இந்த பாவச் செயலை செஞ்சது தீய சக்தி திமுக. அதுக்கு பேர் தான் ஆணவம். அதுக்கு தான் சொல்கிறேன், சிந்திக்கணும். சிந்திக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தூய சக்தி இருக்கணும். தூய சக்தி சிந்தனை, நல்ல எண்ணமே கடவுள், நல்ல செயலே கடவுள்.